எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேரை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணுங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இப்போது யூஸில் இருக்குது. கரண்ட்டில் நம்ம கம்பெனிஸ் இது எம்என்சி அது ஒரு பெரிய டிசைனிங் கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஆர் ப்ரைவேட் செக்டர், ஒரு பெரிய இண்டிவிஜுவல் என்டர்ப்ரனர் யாராக இருந்தாலும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அதை கேட்டகரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நான் மென்ஷன் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ரெகக்னைஸ்டு கம்பெனிஸ்லேருந்து ஒரு நல்ல அவுட்புட்டை தியரியாக நம்ம படித்ததுக்கும் ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டியும் கரெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸை மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது போக நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். பட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்க சாஃப்ட்வேர்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி, நாட் ஓன்லி இன் இந்தியா, அதர் கண்ட்ரீஸ்லேயும் எம்என்சி மாதிரி கம்பெனி யூஸ் பண்ணுறவங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதை மட்டும்தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இப்போ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ் ஒரு 6 கேட்டகரியாக நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் ஒன் டிராஃப்டிங் அண்ட் மாடலிங். இதில் ஆட்டோகேட் அண்ட் ஆட்டோகேட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ரெண்டுமே ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் தான். ஆட்டோகேட் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் அந்த ஆட்டோகேட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா அதில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஆர்கிடெக்சரல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மாடலிங் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட். இதை பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டூல்ஸ் இதில் டிராயிங் டூல்ஸ் டிராஃப்டிங் டூல்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். இதை வச்சு நம்ம நாட் ஓன்லி சிவில் இன்ஜினியரிங், எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கான பேசிக் டிராஃப்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரே ஆட்டோகேட் தான். ஸோ இதுக்கடுத்து அனலைசிஸ் அண்ட் டிசைன் கேட்டகரியில் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 5 கேட்டகரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்ப்ரோ, இடாப்ஸ், சேஃப், RAM கனெக்ஷன் அண்ட் ரோபோட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். இதில் ஸ்டாட்ப்ரோ அப்படிங்கிறது பென்ட்லி அப்படிங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட்டு. இந்த ஸ்டாட்ப்ரோ 2006, 2008 அப்புறம் இப்போ பென்ட்லி செலக்ட் சர்வர் வெர்ஷன் சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அஸ் லைக் ஆட்டோகேட் ஒவ்வொரு வெர்ஷன் நீங்கள் இம்ப்ரூவ் ஆனாலும் அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் மாறாது. டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த அப்பியரன்ஸ் மட்டும்தான் மாற்றிருப்பாங்களே தவிர உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் கண்டிப்பாக மாறாது. இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டாட்ப்ரோ, எல்லா சாஃப்ட்வேருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு வருஷம் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது அந்த வெர்ஷனில் தேவைப்படுற விஷயங்களை சில ஆட் பண்ணியிருப்பாங்க, சில டெலிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர பேசிக்கான ஒர்க்கிங் ப்ரொசீஜருங்கிறது எதுலேயுமே மாறாது. இதில் இந்த ஸ்டாட்ப்ரோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் பர்ஃபெக்டான நமக்கு ஒரு மாடலிங், அனாலிசிஸ் அண்ட் டிசைன் மூணுமே நம்ம பண்ண முடியும். ரிப்போர்ட் ஜென்ரேஷனும் பக்காவாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி சிவில் இன்ஜினியரிங் கம்பெனிஸான டிசைனிங் கம்பெனிஸு லைக் எம்என்சிஸ், எல்என்டி, இந்த எம்என்சி கம்பெனிஸு, எல்என்டி இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸு, கவர்மெண்ட் செக்டரில் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணணுன்னா பேசிக்காக ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற சாஃப்ட்வேரும் அதுதான். ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அந்த ஸ்டாட்ப்ரோ தான். அடுத்து இடாப்ஸ், இதுவும் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டாட்ப்ரோ அளவு இல்லை. ஒரு வெல் டெவலப்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி, இல்லை டிசைனிங் கம்பெனி, இல்லை ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஸ்டாட்ப்ரோக்கு அடுத்து இடாப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் சில அவுட்புட்ஸு. ஸ்டாட்ப்ரோவில் கிடைக்கிற சில அவுட்புட்ஸை விட இடாப்ஸில் சில விஷயங்களுக்கு அவுட்புட் நல்லா கிடைக்கும். அந்த ரீசனுக்காக இடாப்ஸை சூஸ் பண்ணுறாங்க. இடாப்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஃபவுண்டேஷன் டிசைன் மட்டும் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் தான் சேஃப். அதை தான் மூணாவது நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா RAM கனெக்ஷன். இந்த RAM கனெக்ஷன் அப்படிங்கிறது பியூர்லி ஃபார் ஸ்டீல் ஜாயிண்ட் கனெக்ஷன். போல்ட் ஜாயிண்ட், வெல்டட் ஜாயிண்ட் நிறையா பார்த்துருப்போம். அந்த ஜாயிண்ட்ஸுக்கான கனெக்ஷன் டிசைன் தான் உங்களுக்கு டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த RAM கனெக்ஷன் சொல்கிறது. இதுவும் பென்ட்லியோட ஒரு ப்ராடக்ட். அஸ் லைக் ஸ்டாட்ப்ரோ, பென்ட்லியோட ப்ராடக்ட் தான் RAM கனெக்ஷனும். அடுத்து பார்த்திங்கன்னா ரோபோட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். இது பியூர்லி ஆட்டோடெஸ்க் ப்ராஜெக்ட். இந்த ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னென்னா ஆட்டோகேட் ஆர்கிடெக்சரும் பார்த்தோம். அதே மாதிரி அதில் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் சாஃப்ட்வேர் தான் இந்த ரோபோட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். இந்த ரோபோட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்னால நமக்கு என்ன யூஸ்னால், ஸ்டாட்ப்ரோவில் பண்ணுற மாதிரி எல்லா விதமான ஸ்டாட்ப்ரோ, இடாப்ஸில் பண்ணுற மாதிரி எல்லா விதமான ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் விஷயங்களும் பண்ணலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆட்டோகேடில் ஒரு மாடல் பண்ணிங்கன்னா அந்த மாடலை நீங்கள் அப்படியே ஆட்டோடெஸ்க் ரோபோட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் இம்போர்ட் பண்ணி அதுக்கு அனாலிசிஸ் அண்ட் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்புட் இருக்கும். பட் ஸ்டாட்ப்ரோ அண்ட் இடாப்ஸ் அளவுக்கு மேஜராக இன்னும் யூஸ்க்கு வரலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹைட்ராலிக் டிசைன் கேட்டகரி. ஹைட்ராலிக் டிசைன் கேட்டகரிஸில் ஹைட்ராலிக்ஸ் எப்படி நமக்கு சிவில் இன்ஜினியரிங் வரும் அப்படின்னா, மெக்கானிக்கலுக்கு நிறையா பார்த்துருப்பீங்க, சிவிலுக்கும் நிறையா இருக்குது. இரிகேஷன் ஸ்ட்ரக்சர், வாட்டர் ரிட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அது மாதிரி நிறையா விஷயங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாட்டர் லைன் நெட்வொர்க் டிசைன், அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து வாட்டர் எடுத்து அதை ஃபீட் பண்ணி கிராவிட்டிலையோ பம்பிங்லையோ ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ஃபர்தராக அங்கே இருக்கிற சம்ப் அண்ட் ஓவர் ஹெட் டேங்க்ஸ், சர்வீஸ் ரிசர்வாயர்ஸ்க்கெல்லாம் எகெயின்
பம்ப் பண்ணி அங்கேருந்து கிராவிட்டி மூலிமா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குற ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன் சொல்லிட்டு இந்த என்டையர் நெட்வொர்க்கையும் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் தான் வாட்டர் ஜெம்ஸ். இந்த வாட்டர் ஜெம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாட்ப்ரோ மாதிரியே பென்ட்லியோட ப்ராடக்ட் தான். அதே மாதிரி சீவர் ஜெம்ஸ். இந்த சீவர் ஜெம்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்லைன் டிசைன் மாதிரி தான். பட் இது வந்து பியூர்லி சிவரேஜ் சிஸ்டத்தை டிசைன் பண்ண முடியும். அண்டர் கிரவுண்ட் சிவரேஜ் சிஸ்டம், யூஜிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிவரேஜ் சிஸ்டமோட நெட்வொர்க்கை ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் தான் சீவர் ஜெம்ஸ். இந்த சீவர் ஜெம்ஸ் ஆல்சோ பென்ட்லியோட ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோட் அண்ட் டோப்போகிராஃபிக்கல் டிசைன், அது ரிலேட்டடாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் பற்றி. இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து சிவில் 3Dங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்குது. இதுவும் ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் தான். இதில் என்ன பெருசாக உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் அண்ட் ஃபில்லிங், ஒரு டோப்போகிராஃபிக்கல் ஒரு கான்டூர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பாட் லெவல்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, ரொம்ப இர்ரெகுலர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரோட் போட போகிறீங்க, இல்லை அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்கன்னா எவ்வளோ இடத்த வந்து கட் பண்ணணும், எவ்வளோ வந்து ஃபில் பண்ணணும், இந்த மாதிரியான குவான்டிட்டி ஒர்க்கிங் பண்ணுறது இதெல்லாமே மேனுவலாக பண்ணுறது ரொம்ப டிடிஎஸ். நீங்கள் ஸ்பாட் லெவல் வச்சுருந்தாலுமே மேனுவல் கால்குலேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த சிவில் 3D சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த சிவில் 3D சாஃப்ட்வேர் ஆல்சோ ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் தான். ஸோ ஆட்டோகேடில் நீங்கள் எடுத்த ஸ்பாட் லெவல்ஸை இன்க்ளூட் பண்ணி அதை இதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 3D மாடலிங் சாஃப்ட்வேர். இந்த 3D மாடலிங் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஆர்கிகேட், ரெவிட் ஆர்கிடெக்சர், கூகுள் ஸ்கெட்சப்னு இருக்குது. இந்த 3D மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்துருச்சு. பட் எகைன் நான் சொல்லுது என்னென்னா அதில் ஸ்டாண்டர்டைஸாக இருக்கிறது, ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கிறது, எல்லா இடத்துலையும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ரெகனைஸ்டு சாஃப்ட்வேர் மட்டும் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆர்கிகேடில் எந்த அளவு பண்ண முடியுமோ அதை விட ஒரு இம்ப்ரோவைஸ்டு வெர்ஷன் தான் ரெவிட் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். அந்த ரெவிட் ஆர்கிடெக்சர் வந்து ஆட்டோடெஸ்கோட ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அகெயின் ஒரே கம்பெனி ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் நீங்கள் 2D டிராஃப்டிங் போகிறீங்கன்னா அந்த இதை இம்போர்ட் பண்ணி 3Dயாக டெவலப் பண்ணலாம். அதையே வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு இம்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு காம்பைன்டு சாஃப்ட்வேர் இது சிஸ்டம்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோடெஸ்கோட ஒரு ப்ராடக்ட் தான் ரெவிட் ஆர்கிடெக்சர். இதில் 3D ரெண்டரிங் அண்ட் 3D மாடலிங், எல்லா விதமான ஸ்ட்ரக்சரும் 3D மாடல் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல், நாட் ஓன்லி ரெசிடென்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எல்லா விதமான இதையும் மாடல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு போர்ஷன், ஒரு பார்ட் ஆஃப் தி லொக்கேஷன்லேருந்து வேர்ல்ட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா க்ளவுட் மூலிமா இங்கேருந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த எடிட் பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிற மாதிரியான ஆப்ஷன், சென்ட்ரல் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலிமாலாம் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கூகுள் ஸ்கெட்சப் அப்படிங்கிறது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர் தான். பட் இதை எதுக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் எப்படி பண்ணுவோம், ஒரு ஐடியா இருக்குது, கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம வரையணும், 3D மாடல் கொண்டு வரணும்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு வேறு அந்த கூகுள் ஸ்கெட்சில் பண்ண முடியும்னா அதுக்கான அவுட்புட் பக்காவாக இருக்கும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரியே தான் அதோட ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதை வந்து 1 or 2 சின்ன சின்ன ஆர்கிடெக்ட்ஸ் வந்து என்டர்பிரினர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய கம்பெனிஸ்லாம் அதை அவ்வளோவா யூஸ் பண்ணல. இது போக 3ds மேக்ஸஸ், ஃபோட்டோஷாப், இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ். அது ஏன் நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுன்னா, அது வந்து இந்த 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் பண்ண அவுட்புட்டை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே சாஃப்ட்வேர் தானே தவிர அதில் மாடலிங் நம்மளால் பண்ண முடியாது. பண்ணாலும் எந்தளவு இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி இருக்காது. அதனால தான் அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ். இதில் வந்து MS ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பிரைமவிரான்னு ஒன்று இருக்குது. இந்த பிரைமவிரா இது ரெண்டுலேயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஒர்க்குக்கும் மேனேஜர் கேடர்லேருந்து லேபர் கேடர் வரைக்கும் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க, ஒவ்வொரு ஒர்க்லேயும் ஒவ்வொருத்தோட ரோல் என்ன, அந்த ரோல் பண்ணுறவங்க சைமல்டேனியஸாக இந்த ஒர்க்குக்கும் அடுத்த ஒர்க்குக்கும் அவங்களே என்கேஜ் பண்ணுறாங்கன்னா அதனால் அவங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண முடியும், இந்த ஒர்க்கோட டியூரேஷன் இவ்வளோ அப்படின்னா அதை வந்து எவ்வளோ டைமில் நீங்கள் ஃபுல் ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ண முடியும், இன்பிட்வீன் ஏதாவது ரீசன்னால் டிலே ஆச்சு, பாட்டில் நெக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்கான டைம் எப்படி மற்ற ஒர்க் அஃபெக்ட் ஆகாமல் பிளான் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபுல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இது. கண்டிப்பாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு எம்இயில் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நாட் ஓன்லி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நாட் ஓன்லி பிளானிங், அதுக்கப்புறம் அதை நீங்கள் மானிட்டரிங்கும் பண்ணலாம். நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே சைட்டில் எக்ஸிக்யூஷன் வருதா, இல்லை அதையும் இதையும் கம்பேர் பண்ணலாம், எவ்வளோ லேப்ஸ் ஆகிருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்ஸில் பிரைமவிரால் பண்ணலாம். ஸோ ஓவராலாக சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸை இந்த 6 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் மேஜராக யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.